நல்லா உதிரி உதிரியாக சேமியா கிச்சடி பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸ்க்குலாம் பிடிச்ச மாதிரி இந்த சேமியா கிச்சடி பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா? அதுக்கு பாருங்கள், நான் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு 2 கப்பு மெஷரிங் கப்பில் சேமியா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு பேனில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது நல்லா வந்து செவந்ததுக்கப்புறம் இதில் பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கீரி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட காய்கறி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக குடமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது நல்லா வந்து பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா 2½ கப் அளவுக்கு நான் அளந்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த வறுத்த சேமியாவை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் திறந்துட்டு இன்னொரு வாட்டி கிளறிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணால் சூப்பரான நம்ம சேமியா கிச்சடி ரெடி.